வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம காரசாரமான ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பானை நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இது போல் நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போ அடுத்ததாக 5-6 பல் பூண்டு தட்டி இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்ல வாசனை வரும். பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 3 நல்ல பழுத்த பழமான தக்காளியை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்குங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும், அப்படி இருக்கிறதே தெரியக்கூடாது. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இது வந்து தனி மிளகாய் தூள் தான். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இது கூடவே மல்லித்தூள். மல்லித்தூளில் வந்து நாங்கள் நிறைய பொருட்கள் சேர்த்து தான் அரைச்சிருப்போம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2, 3, 4 மீன் குழம்பு மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு எலுமிச்சை சைஸில் புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன், அதை வந்து வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன். நல்லா கலந்துட்டு இது வந்து நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் வாக்கில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஒரு தேங்காய் எடுத்து அதில் பாதியாக கட் பண்ணிவிட்டு 1/2 முடியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு ஊற்றிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். மீன் போடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து மீன் மண்டை. எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. லைட்டாக வந்து இப்படி அசைச்சு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 7 நிமிஷம் வாக்கில் கொதித்ததுக்கப்புறம் மீன் வந்து வெந்துடும். மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மீன் வந்து ஒரு 7 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பு அமர்த்துறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் வாக்கில் நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் மீனெல்லாம் சூப்பராக இருந்திருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜனாஸ் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.